அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த பதிவில் மிக முக்கியமான ஏர் இந்தியா AI-171 போயிங் விமானம் 737 அதனுடைய கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் பற்றி பார்க்கிறோம். இப்போ முதல் கட்ட அறிக்கையாக இந்த குழு அவருடைய காக்பிட் டிஜிட்டல் ரெக்கார்டர் மேலும் பிளாக் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை பண்ணி கடந்த ஒரு மாதமாக அவர்கள் போராடி சில முக்கியமான தகவல்களை அறிக்கையாக தெரிவித்திருக்கிறார்கள். இதில் 2 அறிக்கை நீங்கள் பார்க்கணும். ஒன்று, முதல் நிலை கேப்டன் மேலும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய அந்த கோபைலட் இருவருக்கும் இடையில நிகழ்ந்த உரையாடல் அந்த பதிவில் வெளியில் வந்திருக்குது. இதில் முக்கியமான தடையும் கிடைத்திருக்கிறது. இரண்டாவது, என்ன நிகழ்ந்திருக்கக்கூடும் என்கின்ற ஓர் இன்வெஸ்டிகேஷனில் ஆராய்ச்சியில் அவர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். எந்த இடத்துல என்ன பாதிப்பு, எதனால் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு என்கின்ற 2 விதமான அந்த தகவல்களை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அன்பர்களை நாம் முதல்ல பார்க்க வேண்டியது இதற்கான அந்த ஃப்ளைட் காக்பிட் உள்ள நிகழ்ந்த உரையாடல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பைலட் இங்கே உட்காந்துருக்கிறாரு, கோ பைலட் உட்காந்துருக்கிறாரு. பைலட் ஃபர்ஸ்ட் கேப்டன் என்ன அதாவது கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் என்று சொல்வார்கள். கேப்டன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், மிக முக்கியமாக did you cut off the fuel, அதாவது நீங்கள் இந்த ஃபியூல் சப்ளை செய்யக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இருக்குங்க. இக்னிஷன் ஸ்டார்ட் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள், நம்ம காரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு இண்டிகேஷன் வருது, இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். அதே போல் அந்த இக்னிஷன் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஃபியூல் ஆன் ஆஃப் சுவிட்ச்னு ஒன்று இருக்குங்க. அது இப்படி மேலே இப்படி தூக்கிட்டு இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அதை வந்து ஆன் பண்ணும். அதே மாதிரி அதை லிஃப்ட் பண்ணிட்டு தான் ஆஃப் பண்ண முடியும். அதாவது ஒரு ஆக்சிடென்டலாக எதேச்சையாக கைப்பட்டு அந்த லீவர் வந்து மூவ் ஆகுது, அந்த சுவிட்ச் மூவ் ஆகுதுங்க, ஆவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது இப்போ கேப்டன் வந்து அதிர்ச்சியாக கேட்குறாரு. 400 கிலோமீட்டர் வேகத்தில் துரிதமாக வண்டியை வந்து ரன்வேல 350க்கும் மேற்கொண்டு வேகத்தில் வண்டியை ஆன் பண்ணிட்டு மேலே போயிருக்கிறாரு. டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு. டேக் ஆஃப் செக்லிஸ்ட்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே ஓகேன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு. டேக் ஆஃப் பண்ணும்பொழுது 30 வினாடிக்குள்ளாகவே அந்த த்ரஸ்ட், அந்த உந்து சக்தி வண்டிக்கு கிடைக்கல, பிளேனுக்கு கிடைக்கல. அதற்கான காரணம் இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குது. 2 பக்கம், ஒரு பக்கம் வந்து இடதுபுறம் ஜி இன்ஜினும் வலதுபுறம் ரோல்ஸ் ராய்ஸ் என்கிற இன்ஜின், ரெண்டுத்துக்குமே தனித்தனி சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இருக்கும். ஒரு இன்ஜின் பழுதுபட்டு போயிருந்தாலும் கூட இன்னொரு இன்ஜின் வேலை செய்யும் என்பது நான் முன்னாடியே பழைய பதிவில் நான் சொல்லியிருந்தேன். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, அந்த ஃபர்ஸ்ட் பைலட் கேப்டன் முதல் ஆஃபீஸர் கிட்ட கேட்கறது என்ன நிகழ்ந்து, நீ கட் செய்தாயா என்று கேட்டிருக்காரு. இந்த லீவர் நீ ஆஃப் பண்ணியான்னு கேட்டிருக்காரு. பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆன உடனேயே அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது, இன்ஜினுக்கு வந்து நல்ல வேகம் கிடைச்சது, அதனால தான் டேக் ஆஃப் ஆயிருக்குது. அப்போ திட்டவட்டமாக அது வந்து யாரோ ஒருத்தர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த லீவர் தானே மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அது எப்படி மூவ் பண்ண முடியும்? அங்கே மனிதனாக காக்பிட்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தரால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போது அதிர்ச்சியாக கேப்டன் கேட்டிருக்கிறாரு.